அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னா, 2026ஆம் வருடத்தில் மகாலயபட்ச ஆரம்பம் எப்பொழுது வருதுங்கிற தகவலை. பட்சம் அப்படின்னா 15 நாட்கள் கொண்ட கால அளவை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த 15 நாட்கள்ங்கிறது எப்போன்னா, புரட்டாசி மாத அமாவாசை, மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு முன்பு வரக்கூடிய பௌர்ணமி தினத்திற்கு மறுதினத்திலிருந்து, அந்த பௌர்ணமி தினம் புரட்டாசி மாதமாகவும் இருக்கலாம் அல்லது ஆவணியில் வரக்கூடிய பௌர்ணமியாகவும் இருக்கலாம். அதற்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை நாட்கள் 15 நாட்கள், அந்த தேய்பிறை பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை நாளில் இருந்து மகாலய அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய 15 நாட்களைத்தான் மகாலயபட்ச நாட்கள்னு சொல்லுவாங்க. இந்த 15 நாட்களுமே முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகம் வந்து நம்ம கூட தங்கக்கூடிய புண்ணிய தினங்களாக வந்து இந்த நாட்கள் கருதப்படுது. அதனால தான் இந்த நாளில் முன்னோர் வழிபாடு மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 15 நாட்களும் முன்னோர் வழிபாடே பிரதானமாக வச்சுக்கிறது நல்லது. எல்லா நாட்கள்லையுமே முன்னோர்களை வழிபட்ட பிறகே வழக்கமான பூஜைகளை செய்யணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தர்ப்பணம், இந்த 15 நாட்களும் தர்ப்பணம் செய்கிறவங்க தினமும் தர்ப்பணம் செய்த பிறகே வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி மற்ற வேலைகளை தொடங்கணும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இப்போது 2026ஆம் வருடத்தில் மகாலயபட்சம் எப்பொழுது ஆரம்பமாகுதுன்னா, செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு ஆரம்பமாகுது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26, புரட்டாசி 9ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி. அதற்கு மறுநாள் செப்டம்பர் 27, புரட்டாசி 10 ஞாயிற்றுக்கிழமையில இருந்து மகாலயபட்சம் ஆரம்பமாகுது. செப்டம்பர் மாதம் 27 முதல் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னா மகாலயபட்ச அமாவாசை. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களை மகாலயபட்ச நாட்கள்னு சொல்லுவாங்க. 15 நாட்கள்ங்கிறது மகாலயபட்ச அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நாளையும் வந்து சிலர் சேர்த்துக்குவாங்க. இன்னொரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். 2026ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பமாகுது. இது குறித்த வேறு ஏதேனும் தகவல்கள், சிறப்பான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை நீங்கள் ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்டீங்க. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.